அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையினாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன். தாங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஹதீஸ்களின் படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அதற்குரிய நட்கொலியை அல்லாஹ் தந்தருள்வானாக. மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன். அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள். மறுமையில் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கொலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் தப்லீக் தாவத் பற்றி அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பது, அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வதை பற்றி, அதனுடைய நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறிய சில ஹதீஸ்களை இந்த பயானில் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்ற பகுதிகள் பிளேலிஸ்டில் சென்று பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹஸ்ரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்களில் மிகவும் சிறப்பிற்குரியவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது, அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் ஜிஹாத் செய்கின்ற மனிதர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு யார் என்று அவர்களிடம் கேட்டபொழுது, ஒரு பள்ளத்தாக்கிலே தனிமையில் இருந்து கொண்டு தனது ரப்பை பயந்த வண்ணம் மக்களை தனது தீங்கை விட்டு பாதுகாப்பவர்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. ஹஸ்ரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஃமின்களில் பரிபூர்ணமான முஃமின் யார் என்று வினவப்பட்டது. தனது உயிரிலும் தனது பொருள்களிலும் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் ஜிஹாது செய்பவர். மற்றொருவர் ஒரு பள்ளத்தாக்கில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்து கொண்டும் மக்களை தனது கெடுதியை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டும் இருப்பவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபு தாவூத். அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் கொஞ்ச நேரம் நிற்பது லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஹஜருல் அஸ்வதுக்கு முன்னால் நின்று வணங்குவதை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியதை தான் செவியுற்றதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நூல் இப்னு ஹிப்பான். ஹஸ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துறவரம் உண்டு. இந்த உம்மத்தின் துறவரம் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹமத். உலகையும் அதன் ஆசைகளையும் விட்டு தொடர்பற்று இருப்பதற்கு துறவரம் என்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் வெளி கிளம்பி செல்பவர்களுக்கு உதாரணம், அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்திற்காக அவனுடைய பாதையில் ஜிஹாது செய்பவர் யார் என்பதை அல்லாஹ் தஆலாவே மிக அறிந்தவன். நோன்பு நோற்று இரவில் இபாதத் செய்து அல்லாஹுடைய பயத்தால் அல்லாஹுக்கு முன்னிலையில் இயலாமையை காட்டி ருக்கு சுஜூத் செய்கின்றவர்களுக்கு ஒப்பாவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் வெளி கிளம்புகின்ற முஜாஹிதிற்கு உதாரணம், நோன்பு நோற்று இரவு முழுக்க தொழுகையில் பரிசுத்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பவரைப் போல முஜாஹித் திரும்பி வரும் வரை நோன்பு தர்மம் செய்தல் போன்றவற்றில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கும் மனிதனைப் போன்று. அதாவது இப்படிப்பட்ட இபாதத் செய்கின்ற மனிதருடைய நன்மைக்கு சமமாக முஜாஹிதுக்கு நன்மை கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் இப்னு ஹிப்பான். ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களிடம் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் வெளியே கிளம்புமாறு கூறப்பட்டால் நீங்கள் உடனே கிளம்பிவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் இப்னு மாஜா. ஹஸ்ரத்
அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபு சயீதே, அல்லாஹு தாலாவை இரட்சகனாகவும் இஸ்லாமை மார்க்கமாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பதையும் யார் பொருந்தி கொண்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைப்பது கடமையாகிவிட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள். இந்த வாசகம் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிகவும் கவர்ந்தது. யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமுறை கூறுங்களேன் என்று கேட்டுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கூறினார்கள், அடியானுக்கு சொர்க்கத்தில் 100 அந்தஸ்துக்களை உயர்த்தப்படுகின்ற மற்றொரு விஷயமும் உண்டு. ஒவ்வொரு 2 அந்தஸ்துக்களுக்கும் இடைப்பட்ட தூரம் வானம் பூமிக்கு இடையிலுள்ள தொலைதூரத்திற்கு சமமானது. சுப்ஹானல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது எது என்று நான் கேட்டேன். அல்லாஹு தாலாவுடைய பாதையில் ஜிஹாது செய்வது, அல்லாஹு தாலாவுடைய பாதையில் ஜிஹாது செய்வது என்று 2 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம். 1349வது ஹதீஸ். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மதினாவில் பிறந்த ஒருவர் மதினாவிலேயே இறந்து விட்டார். அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுக வைத்துவிட்டு, அந்தோ இந்த மனிதர்தான் பிறந்த இடமல்லாத வேறொரு இடத்தில் மரணமாகி இருக்க வேண்டுமே என்று கூறினார்கள். யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் எந்த அடிப்படையில் அவ்வாறு கூறினீர்கள் என்று சஹாபாக்கள் வினவினார்கள். ஒருவர் தான் பிறந்த இடமல்லாத வேறு இடத்தில் மௌத்தானால் பிறந்த இடத்திலிருந்து மௌத்தான இடம் வரையுள்ள தொலைதூரத்தை அளந்து அந்த அளவு அவருக்கு சொர்க்கத்தில் இடம் கொடுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் நசாஇ. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் மதீனா நகரத்தில் மௌத்தாகக்கூடிய வாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். மக்களே, அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்து கொண்டிருங்கள், ஹிஜ்ரத் செய்து கொண்டிருங்கள், இஸ்லாமை கெட்டியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஜிஹாத் செய்வது இருக்கும் வரை அல்லாஹ் தாலாவுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்வதும் நீங்காமல் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பியதாக ஹஜ்ரத் அபு ஹுஷபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் தப்ரானி மஜ்மஉ ஸவாயித். ஜிஹாத் செய்வது கியாமத்துடைய நாள் வரை இருந்து கொண்டே இருப்பதைப் போல ஹிஜ்ரத் செய்வதும் இருந்து கொண்டே இருக்கும். ஹிஜ்ரத் செய்வதில் தீனை பரப்ப, தீனை கற்றுக்கொள்ள, தீனை பாதுகாக்க தனது உயிரை விட்டு செல்வதும் அடங்கும். ஹிஜ்ரத் என்பது 2 வகையாகும். ஒன்று கெடுதிகளை விடுவது, மற்றொன்று அல்லாஹுவின் பக்கமும் அவனுடைய ரசூலின் பக்கமும் ஹிஜ்ரத் செய்வது. அதாவது தன்னுடைய பொருட்களை விட்டு அல்லாஹு தாலா அல்லாஹுடைய ரசூலின் வழியிலேயே ஹிஜ்ரத் செய்வது. தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் வரை ஹிஜ்ரத்தும் இருந்து கொண்டே இருக்கும். சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் வரை தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகிவிட்டால் உள்ளம் ஈமானோ குஃப்ரோ எந்த நிலையில் இருக்குமோ அதே நிலையில் முத்திரையிடப்பட்டுவிடும். மக்கள் முன்னால் செய்த அமலே நிரந்தரமான வெற்றிக்கோ தோல்விக்கோ போதுமானதாக ஆகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பியதாக ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத் தப்ரானி மஜ்மஉ ஸவாயித். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஹிஜ்ரத் மிகச் சிறந்தது என்று ஒருவர் கேட்டார். நீர் உமது இரட்சகன் விரும்பாத செயல்களை விட்டு விடுவது என்று கூறினார்கள். ஹிஜ்ரத் 2 வகைப்படும். நகரவாசிகள் ஹிஜ்ரத், கிராமவாசிகளின் ஹிஜ்ரத். கிராமத்தில் வசிப்பவர்களுடைய ஹிஜ்ரத், அவரை தன் இடத்தை விட்டு கூப்பிடப்பட்டால் வந்து விடுவார்கள். அவருக்கு ஏதேனும் கட்டளையிடப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நகரவாசிகளின் ஹிஜ்ரத்தும் இதுதான். ஆயினும் நகரவாசிகள் ஹிஜ்ரத் சோதனைகளை கவனித்து பெரியது, கூலி கிடைப்பது கவனித்து சிறப்பிற்குரியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பினார்கள். நூல் நசாஇ. ஏனென்றால் நகரத்தில் வசிப்பவர்கள் அதிகமான வேலைகள், அதிகமான பொருட்கள் அனைத்தும் இருந்தும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லாஹுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்வார்கள். எனவே அவர்கள் அல்லாஹ் தாலாவுடைய பாதையிலேயே ஹிஜ்ரத் செய்வது பெரிய சோதனையாகும். எனவே அதிகமான கூலி கிடைக்க காரணமாகும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தீனுடைய வேலையை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். 1353வது ஹதீஸ். ஹஜ்ரத் வாசிலா இப்னு அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் ஹிஜ்ரத் செய்வீரா என்று என்னிடம் கேட்டார்கள். ஆம் என்று சொன்னேன். ஹிஜ்ரத்துல் ஃபாதியாவா ஹிஜ்ரத்துல் பாத்தாவா என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இந்த 2இல் எது சிறந்தது என்று நான் கேட்டேன். ஹிஜ்ரத்துல் பாத்தா
தான். ஹிஜ்ரத்துல் பாத்தா என்பது நீ தனிப்பட்ட முறையில் உனது ஊரை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீ தங்கிவிடுவது. இந்த ஹிஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மக்கா வெற்றிக்கு பிறகு மக்கா முகர்ரமாவிலிருந்து மதீனா முனவராவிற்கு ஹிஜ்ரத் செய்வதாகும். ஹிஜ்ரத்துல் பாத்தியா என்பது நீ தற்காலிகமாக தீனுடைய தேவைக்காக தன்னுடைய ஊரை விட்டு அல்லாஹுடைய பாதையில் வெளியே கிளம்புவது. பிறகு திரும்பவும் தனது ஊருக்கு திரும்பி விடுவது. நீர் எல்லா நிலையிலும் வறுமையிலும் செழிப்பிலும் உள்ளம் விரும்பியும் உள்ளம் விரும்பாமலும் உம்மைவிட மற்றவர்களுக்கு முதலிடம் வழங்கப்பட்டாலும் அமீருடைய பேச்சை கேட்பதும் கட்டுப்படுவதும் அவசியமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் தப்ரானி மஜ்மஉ ஸவாயித் 1354வது ஹதீஸ். ஹஸ்ரத் அபூ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் அவசியம் ஹிஜ்ரத் செய்யுங்கள். ஏனென்றால் ஹிஜ்ரத்தை போன்ற வேறு எந்த அமலும் கிடையாது. ஏனென்றால் ஹிஜ்ரத் அனைத்தை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மிகச்சிறந்த தர்மம் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே கூடாரம் போட்டு களைப்பார ஏற்பாடு செய்வதும், அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே பலன் தரக்கூடிய பணியாளை நியமிப்பதும், வாலிப ஒட்டகத்தை அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் கொடுப்பதும் ஆகும். ஏனென்றால் அது பிரயாணம் போன்ற வேலைகளுக்கு பயன்படலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியதாக ஹஸ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் திர்மிதி. யார் ஜிஹாதும் செய்யாமல் எந்த தியாகிக்கும் பயணத்திற்குரிய ஏற்பாடும் செய்து கொடுக்காமல் இன்னும் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் சென்ற தியாகிகளுடைய வீட்டினர்களுடைய வேலைகளில் ஒத்தாசை உதவி செய்யாமல் இருக்கவில்லையோ அவர் அல்லாஹ் தஆலாவுடைய புறத்திலிருந்து ஏதேனும் ஒரு சிரமத்திலே சிக்குண்டு விடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பியதாக ஹஸ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இங்கே கூறப்பட்டுள்ள சிரமம் என்பது கியாமத்திற்கு முன்பாக ஏற்படக்கூடிய சிரமம் என்று யஸீத் இப்னு அபு அப்துர் ரப்பிஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபு தவுத். ஹஸ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒவ்வொரு இரண்டு நபர்களிலும் ஒரு நபர் அல்லாஹுடைய பாதையில் புறப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி லிஹ்யான் கோத்திரத்திற்கு சொல்லி அனுப்பினார்கள். பிறகு உங்களில் யார் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் கிளம்பிய குடும்பத்தினர் என்னும் உடைமைகள் அவர்கள் இல்லாத பொழுது நல்ல முறையில் கவனித்து கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் கிளம்பியவர்களுடைய கூலியில் பாதி கூலி கிடைக்கும் என்று கிளம்பாமல் ஊரில் தங்கிவிட்டவர்களிடம் கூறினார்கள். நூல் முஸ்லிம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா நாம் அனைவரும் தீனுடைய வேலைகளை செய்ய வேண்டும் அல்லது செல்பவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். 1358வது ஹதீஸ். யார் ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுடைய அல்லது அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் கிளம்புபவர்களுடைய பயண தயாரிப்பு செய்து தருவாரோ அல்லது அவருக்கு பின்னால் அவர் சென்ற பிறகு அவருடைய வீட்டினர்களுடைய காரியங்களுக்கு உதவி செய்கின்றார்களோ அல்லது நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்கின்றார்களோ அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் சென்றவருக்கு அல்லது ஹஜ்ஜுக்கு புறப்பட்டவருக்கு அல்லது நோன்பு நோட்பவருக்கு சமமான கூலி கிடைக்கும். மேலும் அல்லாஹ் அவர்களுடைய நன்மையில் எந்த குறையும் உண்டாக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ஸெயித் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு ஹாலித் ஸுஹ்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் கிளம்புபவர்களுக்கு பயணத்திற்குரிய ஏற்பாடு செய்வாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் புறப்பட்டவருக்கு சமமான நன்மைகள் கிடைக்கும். யார் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் கிளம்புவீர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு நல்ல விதமாக கவனித்து அவர்களுடைய செலவு செய்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹுடைய பாதையில் கிளம்பியவர்களுக்கு சமமான நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியதாக ஹஸ்ரத் ஸெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். 1360வது ஹதீஸ். அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் வெளியே கிளம்பியவர்களுடைய மனைவிமார்களை ஊரில் தங்கியிருப்பவர்கள் தங்களின் தாய்மார்களை கவனிப்பதைப் போல கண்ணியப்படுத்த வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே கிளம்பியவர்கள் மனைவிமார்களுடைய கண்ணியம் மரியாதையை தனிப்பட்ட முறையில் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் செல்பவர்கள் ஒருவரை தனது மனைவி மக்களுக்கு கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியிருக்க பிறகு இவர் அவருடைய மனைவி மக்களுடைய மானம் மரியாதைக்கு ஊறு விளைவித்தால் கியாமத்துடைய நாள் அவரிடம் இவன்தான் நீ சென்ற பின் உமது மனைவி மக்களோடு கெட்ட முறையில் நடந்து கொண்டான், எனவே இவனுடைய நன்மைகளில் எவ்வளவு விருப்பமோ அந்த அளவு எடுத்துக்கொள்ளவும் என்று சொல்லப்படும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சம்பந்தமாக நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள், அவர் அவனுடைய நன்மைகளில் கொஞ்சத்தையாவது விட்டு வைப்பாரா? ஏனென்றால் அந்நேரத்தில் மனிதன் ஒவ்வொரு நன்மைக்கும் தவித்து கொண்டிருப்பான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவினார்கள் என்று ஹஸ்ரத் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹஸ்ரத் அபு மசூத் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் மூக்கணாங்கயிறு பொருத்தப்பட்ட ஒட்டகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து, நான் இந்த ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கின்றேன் என்று கூறினார். கியாமத்துடைய நாளில் உமக்கு இதற்கு பகரமாக மூக்கணாங்கயிறு பொருத்தப்பட்ட 700 ஒட்டகங்கள் கிடைக்கும், சுப்ஹானல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம். மூக்கணாங்கயிறு பொருத்தப்பட்டால் ஒட்டகம் கட்டுப்பட்டு இருக்கும், அதில் அமர்ந்து பயணம் செய்வது மிகவும் எளியது. ஹஸ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அஸ்லம் கோத்திரத்தை சார்ந்த வாலிபர் ஒருவர், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஜிஹாது செய்ய நாடுகிறேன், ஆனால் அதற்கு தயாராக என்னிடம் எந்த பொருளும் இல்லை என்று கூறினார். நீர் இந்த நபரிடம் செல்லவும், அவர் ஜிஹாதுக்குரிய ஏற்பாடோடு இருந்தார், இப்பொழுது இவர் நோயாளியாகிவிட்டார் என்றார்கள். அவ்விதமே அந்த வாலிபர் அந்த அன்சாரியிடம் சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினார்கள், மேலும் நீங்கள் ஜிஹாதுக்கு தயாராக வைத்திருந்த பொருட்களை எனக்கு கொடுக்க சொன்னார்கள் என்று கூறினார். அவர் தன் பணிப்பெண்ணிடம், இன்ன பெண்ணே, நான் தயாரித்து வைத்திருந்த பொருட்களை இவருக்கு கொடுத்து விடவும், அந்த பொருட்களிலிருந்து எதையும் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டாம், அல்லாஹு தாலாவின் மீது சத்தியமாக நீ அதிலிருந்து எதை எடுத்து வைத்துக் கொண்டாலும் அதில் உமக்கு பரக்கத் இருக்காது என்று கூறினார்கள். நூல் முஸ்லிம். யார் அல்லாஹ் தாலாவுடைய பாதையிலே ஒரு குதிரையை வஹ்பு செய்கின்றார்களோ அவரது இந்த செயல் நரக நெருப்பிற்கு திரையாகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் செவியுற்றதாக ஹஸ்ரத் ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அப்துப்னு ஹுமைத் முஸ்னத் அல்ஹம்துலில்லாஹ். 5வது பகுதியில் சில ஹதீஸ்களை பார்த்தோம். அடுத்த பகுதியில் அல்லாஹுடைய பாதையில் வெளியே கிளம்புவதுடைய ஒழுக்கங்களும் அமல்களும் பற்றி பார்க்கலாம். இவ்வளவு நேரமாக பொறுமையாக ஹதீஸ்களை கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள் புரிவானாக. ஆமீன். தீனுடைய அமல்களை ஆர்வமாகவும் அதிகமாகவும் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒவ்வொரு ஹதீஸ்களையும் சரியான முறையில் கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். தீனுடைய விஷயத்தை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். ஹதீஸ்களை கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். மதீனா நகரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் மதீனா நகரத்தில் மௌத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். இந்த சிறிய விஷயங்களை மற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்கள் அதன் மூலம் அமல் செய்வதால் நமக்கு மறுமை வரை அதிகமான நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ். நீங்களும் ஹதீஸ்களை கேட்டு மற்றவர்களுக்கும் அதனை பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.